ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் செகரியா அதிகாரம் 9 இறைவசனம் 11. உன்னை பொறுத்தமட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொலினின்று விடுவிப்பேன். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் அருளும் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைய நாள் கிறிஸ்துவின் பாடுகளை சிறப்பாக தியானித்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை நாதரோடு நேரம் செலவிடுகிறோம். நம் உடலை வருத்திக் கொள்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் நம் தகப்பனாகிய கடவுள் விரும்புவது நம் ஆன்மாவை வருத்திக் கொள்வதுதான். ஏனெனில் அவர் விரும்புவது திருப்பாடல் 51:17 கூறியபடி கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. ஏனெனில் அவர் நம் பாவங்களுக்காக அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையின் மூலம் நமக்கு மீட்பை பெற்று தந்தார். அவர் தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தந்த மீட்பு வெறும் வழிபாடுகளோடு நின்றுவிடாமல் அவர் மரணத்தின் மூலம் நாம் நம் பாவங்களுக்கு மரித்து அவருடைய உயிர்ப்பு நம்மை உயிர்த்தெழ செய்வதாக இருக்க வேண்டும். பழைய ஆதாமின் மூலம் ஜென்ம பாவத்திற்குள் நுழைந்த நாம் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் புதிய மனிதனாக நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். பாவத்தினாலும் சாபத்தினாலும் அவமானத்தினாலும் சிறைப்பட்டிருக்கும் நம் வாழ்வு சிலுவையினால் சிந்தப்பட்ட உடன்படிக்கையின் இரத்தத்தினால் வறண்ட நம் வாழ்வு நீரூற்றாய் மாறும். ஏனெனில் நம் தகப்பன் சிலுவையினால் ஜெயம் கொண்டவர். அவர் பிள்ளைகளாகிய நாமும் உலகத்தில் ஜெயம் எடுப்போம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் நிலைநிறுத்துவார். இடிந்து போன நம் வாழ்வு மீண்டும் கட்டப்படும். ஏனெனில் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அவமானம், தரித்திரம், வேதனை, நோய் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் சுமந்து எங்களுக்கு மீட்பை தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்கும் உமது அருளை எங்களுக்கு தருவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.